சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு. ஓசூர் அருகே ஆன்லைன் ட்ரேடிங்கில் நஷ்டமடைந்ததால் நிறைமாத கர்ப்பிணியுடன் ஒரே கயிற்றில் இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த பேக்கேப்பள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் விஜயகுமார். 27 வயதான இவர் கடந்த ஆண்டு சந்தியா என்பவரை காதலித்து இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டார். புதுமண தம்பதி மகிழ்ச்சியாக இருந்த நிலையில் சந்தியா நிறைமாத கர்ப்பிணியாக இருந்துள்ளார். வரும் ஞாயிறன்று குழந்தை பிறக்கும் என்று மருத்துவர்கள் நாள் குறித்திருந்தனர். இருவர் குடும்பத்தினரும் தங்கள் வீட்டுக்கு புதுவரவை வரவேற்க ஆவலாய் இருந்துள்ளனர். ஆனால் பெரும் சோகத்தில் இரு குடும்பத்தினரையும் ஆழ்த்தும் வகையில் விபரீத முடிவை அந்த இளைஞர் எடுத்துள்ளார். தனியார் நிறுவனத்தில் விஜயகுமார் வேலை பார்த்து வந்த நிலையில் ஆன்லைன் ட்ரேடிங்கில் பணம் முதலீடு செய்து பல லட்சம் ரூபாய் நஷ்டமடைந்துள்ளார். இதன் காரணமாக மன உளைச்சலில் இருந்த தம்பதி ஒரே கயிற்றில் தூக்கு போட்டு உயிரை மாய்த்து கொண்டனர். இன்று காலை 11 மணி ஆகியும் படுக்கை அறை கதவு திறக்கப்படாத நிலையில் சந்தியாவின் தாயார் கதவை திறந்து பார்த்தபோது நிறைமாத கர்ப்பிணி மகளும் மருமகனும் ஒரே கயிற்றில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதை பார்த்து கதறி அழுதுள்ளார். தகவல் அறிந்த போலீசார் இருவரின் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருமணமான ஒரே ஆண்டில் கர்ப்பிணி மனைவியுடன் இளைஞர் உயிரை மாய்த்து கொண்டது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு.